குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி பிறந்த அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகளை எதிர்கொள்கிறீங்க, ஸோ அதில் எதெல்லாம் உங்களுக்கு என்ன காலகட்டத்தில் பாசிட்டிவாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இப்படி எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் எது உங்களுக்கு சாதகமான காலகட்டம், எதில் கவனமாக இருக்கணும், எந்த காலகட்டங்கள் வரும்போது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு டீட்டெயில்டாக நட்சத்திரங்களின் அடிப்படையில் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. கூடவே பரிகாரமும் சொல்லிடுவேன். ஸோ பொறுமையாக நிதானமாக கேளுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேதிகள் மாறும், நிதானமாக கேளுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. கேட்டை நட்சத்திரம். முதல்ல பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கேட்டை நட்சத்திரத்துக்கு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் 13 நாட்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது. என்ன செய்யலாம் அந்த காலகட்டம், முதல் 13 நாட்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டா, காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதாகட்டும், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானை வாங்குறதுலேருந்து எல்லாமே இந்த 13 நாட்களுக்குள்ளே முடிச்சிடுங்க. ஒரு 2 வீலர் சர்வீஸ் விடணும், 4 வீலர் சர்வீஸ் விடணும், ரெண்ட் பே பண்ணணும், அமௌண்ட் இது அதாவது என்ன சொல்கிறதுனா லோன் டியூ டேட் வருது, பிஃபோர் 13 அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த ஒரு மாதம் 13ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமாக அந்த கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70% எல்லா மக்களுமே அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் லோன் கொடுத்துட்றாங்க. இப்போ 2 வீலர்லேருந்து மொபைல்லேருந்து ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா கூட அதுக்கு லோனு, எல்லாத்துக்கும் லோன் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு 70% மக்கள் சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதை சீக்கிரமாக அடைக்கணும் அப்படின்னா முதல் 13 நாட்களை பயன்படுத்திக்கோங்க. டியூ டேட் லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடியே அதை செஞ்சுடுங்க. முன்னாடியே அதை செய்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக கடன் அடைகிறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது. வருமானத்தை பெருக்கி கொடுக்காது, வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய காலகட்டம் பொருளாதார ரீதியாக. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், கண்ணீர் விட்டு அழுகணும் கேட்டேன், அந்த அளவுக்கு கஷ்டம். எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அத்தனை காசுமே செலவாக போகுது. செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான பலவிதமான சிக்கல்களை சந்தித்த ஒரு காலகட்டம் தான் கேட்டைக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்தது. அது மாறுமா சாமி அப்படின்னு கேட்டால், படிப்படியாக உங்களுடைய அந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை நம்ம உணர முடியும். கண்டிப்பாக அந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நம்ம உணர முடியும். ஓகே, இன்னும் சொல்ல போனோம்னா அடுத்தடுத்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருமா, மகளுக்கும் மகனுக்குமே ஒரு சரியான ஒட்டுதல் இல்லாமல் இருக்குது, அப்பா மகனுக்கும் மகளுக்கும் அம்மாவுக்கும் இந்த மாதிரி சரியான உறவு நிலைகள் நல்லபடியாக இல்லாமல் இருக்குது, ஒட்டுதல் இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதாரம் தான். நிறைய இழந்துட்டோம் நம்ம. ஸோ அது சரியாக நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம ஃபேவராக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளால் அவங்கள கவனிக்க முடியல அப்படிங்கிற ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளிப்படுத்திக்க முடியாது, ஏன்னா காசு இல்லை. அப்போது இந்த காலகட்டம் வருமானம் மாறும்போது கண்டிப்பாக நம்ம சொந்த பந்தங்களை, உறவுகளை, தாயை, தந்தையை, அக்கா, தம்பி, தங்கச்சி இப்படின்னு எந்த உறவாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே அந்த பணத்தால் வந்த பிரச்சனைகள் நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது. பணம் நீங்கள் சம்பாதிக்கல, ரெண்டாவது குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலைமையை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம கண்டிப்பாக அதை உணர்வோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அது ஒரு பாசிட்டிவான சைனாக தான் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஆனால் 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் உங்கள் உறவுகளுக்குள்ள எந்த விதமான புது விஷயங்களையும் சொல்லாமல், ஒரு புது நம்பிக்கையை கொடுக்காம, நான் இதை பண்ணிவிடுவேன், இன்னொரு 5 வருஷத்தில் வீடு வாங்கிடுவேன், இன்னொரு 2 வருஷத்தில் கார் வாங்கிடுவேன், எனக்கு இந்த நல்ல வேலை கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் உங்களை இப்படி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி
ஒரு ஃபேக் கமிட்மெண்ட் கொடுக்காம, நடந்த விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்காக பண்ணலாம், சொல்லாமல் செய்யணும். சொன்னால் இந்த காலகட்டம் செய்ய முடியாது. ஃபேக் கமிட்மெண்ட் கொடுக்காம இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லுது. சரி, ஓகே. கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்குமா, கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், நீங்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப கண்ணியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து, உங்களுடைய கர்மா என்ன, உங்களுடைய காரியம் என்ன, நீங்கள் என்ன செஞ்சால் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அந்த மாத துவக்கத்திலே வந்துடுவீங்க. முதல் வாரம் கொஞ்சம் லேசியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப 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 ஷார்ப்பாக வேலை 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 வேலை, தொழில் 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 அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிடுவீங்க. வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கிடும். எதிரிகளை ஜெயிக்கவும் முடியும். வேலையில் தடுமாற்றமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நினச்சி இன்க்ரிமெண்ட்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி கொடுத்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே போல் இப்போது இந்த காலகட்டம் உங்களுடைய தகுதி நிலை அப்படிங்கிறத உயர்த்தி கொள்வதற்கு, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது. எல்லோரும் நம்மளை தூற்றி பேசுனாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்களெல்லாம் நம்ம அனுபவித்தோம். ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டம் நம்மளுடைய வேலைகளை ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக செய்கிறதுனால உங்களுக்கு பொதுஜன மத்தியிலே ஆகட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துலே ஆகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடத்துலே ஆகட்டும், உங்களுக்குன்னு தனி அங்கீகாரம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவாக வேலையை யாருனாலையும் செய்ய முடியாது. கேட்டையை பொறுத்தளவுக்கு இவங்க தான் அதில் பெட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பீங்க. என்னையா நிற்பீங்க. ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் 6ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். வேலையில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க, ஜெயிச்சிடுவீங்க. முழுக்க உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு காரியம்தான் கண்ணாக இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கை துணையை கவனிக்க மாட்டோம், குழந்தைகளை கவனிக்க மாட்டோம் இல்லையா? அப்போது வேலைன்னு சுற்றிட்டு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே இங்கே கண்டிப்பாக ஒரு பிரிவினையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பிரிவினையாக இருந்தால் சந்தோஷம். சண்டை கட்டிட்டு பிரியறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. 13 to 26 கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற கருத்து வேற்றுமைகளும் சண்டைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு நினைப்பாங்க. இப்போ உங்களுடைய கருத்துக்களை அங்கே சொல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க, ஆனால் அவங்க கேட்குறதுக்கு தயாராக இருந்தாலுமே அதனால் கோபமோ தாவமோ உங்களுடைய துணைகிட்டிருந்து வராது. அன்பால் பாசத்தால் சொல்லும்போது அங்கே கேட்டுக்குவாங்க. ஆனால் நம்ம இங்கே கொஞ்சம் ஆர்டிரேட்டிவாக தான் நடந்துக்குவோம், கொஞ்சம் அவசரப்படுவோம், முன்கோபப்படுவோம். என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ்காரன் ஒரு ரவுடி எப்படி ட்ரீட் பண்ணுறானோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை துணையை ட்ரீட் பண்ணுவோம் இந்த காலகட்டம். ரவுடி என்ன சொன்னாலும் சரி, போலீஸ் என்ன சொன்னாலும் ரவுடி கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் எப்பவுமே இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் போலீஸ்காரராக இல்லாமல் ஒரு அன்பான போதனையாளராக இருக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரி, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் டவுன்கிரேடு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த நட்சத்திரங்கள் வரிசையில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பெட்டராக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சரி கொஞ்சம் டவுன்கிரேடாக ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்துட்டு 9ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு டவுன்கிரேடாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டம் தனியாக பயணிக்கிறது, கண்ட உணவுகளை சாப்பிட்றது, சரிங்களா, கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் சாகச மன்றம் பிடிக்கிறேன்ட்டு சில வேலைகளை செய்கிறது, ஏணி மேலே ஏறுறது, உயரமான இடங்களுக்கு போகிறது, கொஞ்சம் ஆபத்து நிறைந்த இடத்துக்கு போகிறது, வயசானவங்களாக இருந்தால் பாத்ரூமில் தண்ணியோ எண்ணெயோ இருக்கும், அதை கவனிக்காமல் ஸ்லிப்பாகி கீழே விலகிறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு நெகட்டிவான சில விஷயங்கள், நம்மளுக்கு உடம்பை பாதிக்கிற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த 9ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும். மற்றபடி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்பவும் போல் சீராக தான் இருக்க போகுது. ஆல்ரெடி என்ன பிரச்சனைகள் இருந்தோ அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. மேனேஜ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு 9 to 16. அந்த டைமில் மட்டும் கவனமாக இருங்க. சிங்கிளாக டிரைவ் பண்ணாதீங்க, தனியாக போகாதீங்க. முக்கியமாக 2 வீலர் காரில் தனியாக பயணிக்கும் போது, தொலைதூரம் பயணிக்கும் போது பாதிப்புகள் வந்து, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றோம் பிடிக்கணும் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு நல்லபடியாக இருக்குது, இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ அவங்களுக்கு தேவையான சரிவிகிதமான படிப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஸ்கூலுக்கு அப்படி இப்படின்னு அனுப்பிச்சிட்டோம்னா கூட இருக்கக்கூடிய பசங்க கூட கொஞ்சம் சண்டை கண்டையெல்லாம் கட்டிட்டு வந்துடுவாங்க. அவங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக அந்த காலகட்டம் இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப சுறுசுறுப்பு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அது சகஜம், அது பெரிய பாதிப்புகள் கிடையாது.
ஸோ அதனால் அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பொருளாதாரம் மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோம். நிறைய பாசிட்டிவ் இருக்குது இந்த மாதத்தில், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அதை சரி செய்துக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிம்பிள். அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எப்போ நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ போனால் போதுமானது. கண்டிப்பாக இந்த மாதம் கேட்டை நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக அமையும். நானும் உங்களுக்காக சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.